இந்த சுக மகரிஷிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த நாரதர் நிக்கிற மாதிரியே தும்புருங்கிறவர் நின்றுட்டு இருப்பார். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா முனிவர்கள் பார்த்தோம்னா கிளி வடிவத்திலே, முகம் பார்த்தோம்னா அவருக்கு கிளி மாதிரி இருக்கும். ஆனால் உடம்பு பார்த்தோம்னா ஒரு மனித உடம்போடு ஒரு முனிவர் நின்று கொண்டிருப்பது போல் இருக்கும். அவருடைய தலைப்பகுதி மட்டும் பார்த்தோம்னா ஒரு கிளியினுடைய வடிவத்திலே இருக்கும். இவரைத்தான் சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்றார். இந்த கிளி முகத்தோடு கூடிய அந்த மகரிஷியைத்தான் சுக மகரிஷி, சுக பிரம்ம ரிஷின்னு சொல்றார். இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வியாசர் பிரானுக்கும் ஒரு கந்தர்வ கன்னிகைக்கும் பிறந்தவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி. அதுலயும் இவருடைய பிறப்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இவர் பிறக்கும் பொழுதே ஒரு 12 வயது பாலகனாகத்தான் பிறந்தாராம். அதுவரை அந்த 12 ஆண்டுகள் வரையே தன்னுடைய தாயாரினுடைய வயிற்றிலேயே இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளை பிராயத்திற்குரிய அந்த மாயைகள் எதுவும் இன்றி மிகவும் தெளிவான ஒரு ஞானத்தோடு பிறந்தவராம் இவர். அதனாலதான் இவருக்கு மாயை நீங்கியவர் அப்படின்னே பேரு. அதனால்தான் அவர் முழுக்க முழுக்க வாழ்நாள் முழுக்கவே ஒரு பிரம்மச்சரிய விரதத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி. இவருக்கு யார் உபதேசம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாரத மகரிஷி தான் அவருக்கு உபதேசம் செய்தார். நாரதரால் உபதேசம் பெற்றவர் இந்த சுக பிரம்ம ரிஷின்னு சொல்லுவா. இது போக வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் அந்த மகாபாரதத்தை எழுதி முடித்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மகாபாரதத்தை தன்னுடைய பிள்ளையாகிய அந்த சுகரை அழைத்து வியாசர் முழுக்க முழுக்க உபதேசம் செய்தாராம். ஆக விநாயக பெருமான் எழுதிய அந்த மகாபாரதத்தை முதலாக தெரிந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழுமையாக தெரிந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுக பிரம்ம ரிஷிதான் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஓரிடத்திலே தங்காமல் தேசாந்திரம் போய்கொண்டே இருப்பாராம். எல்லா இடத்திலேயுமே நிறைந்திருப்பாராம். அதே மாதிரிதான் அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவா. ஒரு தடவை வியாசர் தன் பிள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் சுகா சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்பொழுது மரம் செடி கொடிகள் எல்லாருமே நான் இங்க இருக்கேங்கிற மாதிரி பதில உரைத்தனவாம். ஆக எல்லா இடத்திலுமே இந்த சுக்கரானவர் ஒரே நேரத்திலேயே இருந்து கொண்டிருப்பார். அந்த அளவிற்கு அவருக்கு அந்த சக்தி அப்படிங்கிறது உண்டு. அந்த சித்த புருஷராகவே விளங்கினார் அப்படின்னு சொல்றார்.